வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஸ்வீட் அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அப்பம் வெளியில நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு இந்த அப்பத்தை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1 கப் மாவு பச்சரிசியை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. 3/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அரிசி எதுல அளக்குறீங்களோ அதுலயே நீங்க வெல்லத்தையும் அளந்து எடுத்துக்கங்க. இப்ப இந்த வடிகட்டியில அரிசியில உள்ள தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டா வடிச்சிடலாம். இப்ப இதுல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வடியட்டும். வெல்லக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல எடுத்து வச்ச பொடித்த வெல்லம், இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா வெல்லத்தில் உள்ள டஸ்ட் எல்லாம் வடிகட்டிலேயே தங்கிரும். இந்த வடிகட்டின வெள்ளக்கரைசலை நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா நம்ம இந்த வெள்ளக்கரைசலை சேர்த்துதான் அரிசி அரைக்க போறோம். அரிசியில உள்ள தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா வடிஞ்சிருச்சு. இப்ப இந்த அரிசியை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இப்ப வெள்ளக்கரைசல் ஆறிடுச்சு. இந்த வெள்ளக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நான் இப்ப கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நான் மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஏலக்காய் பவுடர் சேர்க்க போறேன். உங்கள்கிட்ட பவுடர் இல்லைன்னா இப்பவே 2-3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சுக்கங்க. அரைச்ச மாவை இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். மாவை இந்த மாதிரி நல்லா நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இந்த மாவோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க கோதுமை மாவு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இந்த மாவை நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். கரைச்சாச்சு. மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு. மிக்ஸி ஜாரை கழுவி 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சாச்சு. மாவு அப்பம் ஊத்துறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். இதை விட தண்ணியா இருந்ததுன்னா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கங்க. ரொம்ப திக்கா இருந்ததுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த மாவுல தேங்காய் துண்டுகள் வதக்கி சேர்க்கணும். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் துண்டுகள் இந்த நெய்யிலேயே நல்லா வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய்யிலேயே தேங்காய் துண்டுகளை வதக்கி சேர்த்தோம்னா அப்ப சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப கொஞ்சம் வதங்கி இருக்கு. இன்னுமே நல்லா வதங்கி வரணும். தேங்காய் துண்டுகள்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு. இதுல நீங்க எள்ளு சேர்க்கிற மாதிரி இருந்தா 2 டீஸ்பூன் வெள்ளை எல்லோ அல்லது கருப்பு எல்லோ சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கல. இத நம்ம ரெடி பண்ண மாவுல சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கங்க. இத மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்தோம்னா அந்த டிஷ் இனிப்பு சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு கடைசி அதுல 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்க்கிறேன். சமையல் சோடாவை நம்ம அப்பம் ஊத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும். அப்பம் ஊத்துறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஊத்திடலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊத்திடலாம். அப்பம் பாத்தீங்கன்னா நல்லா மேல எலும்பி வந்திருக்கு. லைட்டா அது மேல இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து விட்டுட்டு அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்ப அப்பத்தை திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம்.
ரெண்டு சைடுமே அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரா டேஸ்டான சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். இந்த அப்பமும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.